Hi guys, welcome back to a new video. வருஷம் டிஎஸ்கே அட்லீஸ்ட் எம்எல்சியோட பிளே ஆஃப்ஸாவது ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷம் அது கூட நம்மளால முடியாது போல. பிகாஸ் இப்போ கரண்டா வந்து 5th பிளேஸ் இந்த டேபிள் இருக்கும். 7 மேட்சஸ்ல வெறும் 3 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ எம்எல்சியோட பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் நீங்கள் எந்த லீக்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க. பிகாஸ் எல்லா டீமுமே கரெக்டாக 6 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. த ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆல் த டீம்ஸ் இஸ் என்ஆர்ஆர். ஸோ என்ஆர்ஆர் கண்டிப்பாக டிஎஸ்கே இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அண்ட் மேட்சஸ்மே அஃப்கோர்ஸ் வின் பண்ணணும். வரப்போகிற 3 மேட்சஸ்மே எனக்கு தெரிஞ்சு மஸ்ட் வின் மேட்சஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் டிஎஸ்கே அண்ட் ஃபிளெமிங்கோட டிசிஷன் மேக்கிங் அது எப்படி இருந்திருக்கு இந்த எம்எல்சி சீசன் அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட்ஸுமே இருக்குது. அதை பற்றியுமே பேசுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்லி டிஎன்பிஎல் 2026 பிளேயர் ஆப்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இது டிஎன்பிஎலோட 10வது எடிஷன். இந்த டிஎன்பிஎல் 26 லைவாக டிஎன்பிஎலோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஸோ மேட்சஸ் உங்களால் யூடியூப் சேனலே பார்க்க முடியும் ஃப்ரீயாக. டெலிவிஷன் ஸ்ட்ரீமிங் பண்ணது வந்து சோனி ஸ்போர்ட்ஸ். அண்ட் இந்த டிஎன்பிஎல் 26 பிளேயர் ஆப்ஷனோட டாப் 5 ஹையஸ்ட் சோல்ட் பிளேஸ் யாருன்னு பார்த்தோன்னா ஸோ ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது அஸ்வந்த் வல்தாப்பா. இவரை 14.45 lakhsக்கு சேபாக் சூப்பர் கில்லிஸ் சைன் பண்ணியிருக்காங்க. இவரோட ஸ்டோரி கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ வாஸ் பார்ன் இன் தமிழ்நாடு அண்ட் தமிழ்நாடோட அண்டர் 14 ப்ராபபிள்ஸில் கூட இருந்திருக்காருன்னா பார்த்துக்கோங்க. இவன் வந்து இங்கே வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருந்தாலுமே யூஏக்கு இவரோட ஃபேமிலியோட சேர்ந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அங்கே வந்து யூஏக்காக இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுமே ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ 3 ODI மேட்சஸ் அண்ட் ஒரு T20 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. தென் அவருக்கு இருக்கிற டேலண்ட்டை சரியாக ஷோகேஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காதனால திரும்ப தமிழ்நாடுக்கே வந்து அவரோட ஃபேமிலியோட வந்துட்டாரு போல. இப்போ தமிழ்நாடு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு இந்த டிஎன்பிஎல் ஆப்ஷனுக்கு. அண்ட் இப்போ வந்து சேபாக் சூப்பர் கில்லிஸ் 14.45 lakhsக்கு சைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ட்ரஸ்ட் வச்சு இவர் ஒரு 3 டைமென்ஷனல் கிரிக்கெட்டர்னு சொல்லலாம். ஹி கேன் பேட் அண்ட் இவர் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரும் கூட. அண்ட் IL T20 கல்ஃப் ஜெயின்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணப்போ ஹி டிட் விக்கெட் கீப்பிங் டூ. ஆனால் கரண்டாக வந்து இஸ் நாட் அ விக்கெட் கீப்பர் எனிமோர். அவர் ஒன்லி பவுலிங் அண்ட் பேட்டிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அண்ட் இந்த இயர் எல்எஸ்ஜியோட நெட் பவுலராக இருந்திருக்காரு. ஸோ ஹேஸ் அ குட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் ஹையஸ்ட் சோல்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தோன்னா யூ முகிலேஷ். ஸோ இவர் வந்து 13.7 lakhsக்கு நெல்லை ராயல் கிங் சைன் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ரைட் ஹேண்ட் டாப் ஆர்டர் பேட்டர். உங்களை இவ்வளோ தொகை கொடுத்து சைன் பண்ணியிருக்காங்களே அதை பற்றி யூ முகிலேஷ் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது, என்னோட நேச்சுரல் கேம் தான் வந்து வெளிப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சூப்பராக பேசியிருக்காரு. தென் தேர்ட் பிளேயர் சித்தார்த் மகாதேவன் 8.7 lakhsக்கு மதுரை பேந்தர்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் சிஏக்கம் மதுரை பேந்தர்ஸ்னு இருந்தாங்க. பட் இந்த இயர் ஓனர்ஷிப்பில் சேஞ்ச் இருக்க போகுது போல. அண்ட் இந்த சித்தார்த் மகாதேவனுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கை தான். ஸோ இவர் வந்து பரத் சங்கர்ன்ற நேமில் 2018 ரூபி திருச்சி வாரியர்ஸ்னு அந்த டீம் இருந்துச்சு இல்லையா, அந்த டைமில் வந்து ஓப்பனிங் பேட்டராக இருந்தார். எக்ஸ்ப்ளோசிவான டாப் ஆர்டர் பேட்டரு. ஸோ எனக்கு இவரோட கேம் ரொம்பவே பிடிக்கும். நானே இவரோட மேட்சஸ் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த டைமில் எங்கடா இவர் காணா போயிட்டாரு அப்படின்னு நினச்சா பட் இப்போ வந்து ரீபிராண்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. தென் ஃபோர்த் பிளேயர் ஒன்ஸ் அகைன் சேபாக் சூப்பர் கில்லிஸ் கிட்டேருந்து ஒரு சூப்பரான சைனிங் வசிம் அகமது 5.2 lakhsக்கு சைன் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் நம்ம சேபாக் சூப்பர் கில்லிஸ் ஸ்குவாடில் 2 முக்கியமான பிளேயர்ஸ் கிடையாது. ஸோ பாபா பிரஜித் வந்து கோச்சிங் செட்டப்பில் வந்து இருக்காரு போல. ஏன்னா டேபிள் ஆக்ஷன் டேபிள் இருந்தார். பட் வந்து ஆஸ் அ பிளேயராக ப்ளே பண்ண போகிறது கிடையாது. லாஸ்ட் இயர் அவர் தான் நம்மளோட கேப்டனாக இருந்தார். மேபி இந்த இயர் நாராயண் ஜெகதீஷன் இருப்பார் நினைக்கிறேன் கேப்டனா. ஈவன் விஜய் சங்கருமே ஒரு பிக் மிஸ்ஸாக இருப்பார். லாஸ்ட் இயர் அவருமே சேபாக் சூப்பர் கில்லிஸ்க்காக ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் அவர் வந்து ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகியிருந்தார் இல்லையா. இப்போ வந்து லங்கா பிரீமியர் லீக்ல கூட சைன் பண்ணியிருப்பார் ஒரு டீமுக்காக. சரி, இந்த வாசிம் அகமது பற்றி பார்த்தோன்னா திருச்சி கிராண்ட் சோலாஸ்க்காக 24 சீசனில் ஒரு 90 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பார் மதுரை பேந்தர்ஸ்க்கு அகேன்ஸ்டா. நல்ல ஒரு கிளீன் ஹிட்டர். மேபி லோவர் ஆர்டரில் சிஎஸ்டி இவரை யூஸ் பண்ணலாம். தென் லாஸ்ட் 5th ஹையஸ்ட் சோல் பிளேயர் நம்ம பெரியசாமி தான். 4.5 lakhsக்கு மதுரை பேந்தர்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. மதுரை பேந்தர்ஸ்ல தான் குர்ஜப்னி சிங் இருக்காரு. ஸோ குர்ஜப்னி சிங் அண்ட் பெரியசாமி இவங்க 2 பேர் டெத் ஓவர்ஸில் போல் பண்ணுறப்போ பேட்டர்ஸ் எவ்வளோ ட்ரபிள் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஓவராலாக இந்த டிஎன்பிஎல் 26 ஆப்ஷன் வேற லெவலில் இருந்துச்சு. நீங்கள் எந்த பிளேயர் இந்த டிஎன்பிஎல் சீசனில் பார்க்கறதுக்கு ஈகராக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. எல்லா வீடியோலையும் இந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேடை பற்றி பேசினாலும் அது சரியாக முடியாது. அதனால் இந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேடில் ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கிரிக் பிளாகர் வெப்சைட்டில் வந்து இப்போ கேகேஆர் ஒன்ஸ் அகைன் இந்த ட்ரேட் ரேஸில் ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கேகேஆரோட லீடர்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்க போகுது. அதனால் ஹர்திக் பாண்டியாவை தான் ஒரு பொட்டன்ஷியல் கேப்டனாக அவங்க பார்க்குறாங்க. தட்ஸ் வை தி ஆர் ட்ரைங் ஃபார் அ ட்ரேட். ரஹானே ஆஸ் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மராக ஹி டிட் அ குட் ஜாப். பட் ஆஸ் அ டீமாக பார்க்குறப்போ அவங்க கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணாததுனால இந்த லீடர்ஷிப் சேஞ்ச் வந்து இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இதே கிரிக் பிளாகர் வெப்சைட்ல 2 நாட்கள் முன்னாடி ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு லேண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் சிஎஸ்கேல பிளேயர்ஸ்க்கு இருக்கிற அந்த ஃப்ரீடம் அண்ட் தோனி செட் பண்ணியிருக்கிற அந்த ஒரு கல்ச்சர், அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற அந்த ஒரு கல்ச்சர் வந்து நம்ம ஹர்திக் பாண்டியாவை ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கு. சிஎஸ்கேல பொதுவாக மீட்டிங்ஸ்லாம் அதிகமாக கண்டக்ட் பண்ண மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து மேட்ச் டேக்கு முன்னாடி கூட வந்து ஜஸ்ட் ஒரு பெப் டாக் மாதிரி கொடுத்துட்டு அதோட வந்து முடிச்சிருவாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ்ல அவர் இருந்தப்போ நிறைய லாங் ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்ஸ் இருக்கும். அதனால கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் ஹர்திக் பாண்டியா இப்போ எம்ஐலேருந்து லீவ் ஆகி சிஎஸ்கேக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து கிரிக் பிளாகர்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம சஞ்சுக்கு ஆர்ஆர்ல இருந்த அந்த என்வாயர்மெண்ட் பிடிக்காம சிஎஸ்கேக்கு வந்தாரோ அதே மாதிரி இப்போ எம்ஐல அந்த என்வாயர்மெண்ட் சரியா இல்லாததுனால நம்ம ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்ல வராங்க. விச் இஸ் கைண்ட் ஆஃப் ட்ரூ தான் தோணுது. அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்தியா அண்ட் இங்கிலாந்து நேற்றுக்கு ப்ளே பண்ண செகண்ட் T20 மேட்ச் இந்தியன் டீம் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் வந்து வாஷ் அவுட் ஆச்சு. இப்போ செகண்ட் T20 மேட்ச்ல நம்ம சூரிய
சூரியவன்ஷி மேட் இஸ் டெபியூ ஃபார் இந்தியன் டீம். 15 வயசுல ஹி ஹஸ் மேட் இஸ் இன்டர்நேஷனல் டெபியூ. அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு எதிராக வந்து நிறைய நெட்ஸ்ல ப்ளே பண்ணியிருப்பாரு இல்லையா ஆர்ஆர் டீம் இருந்தப்போ. அண்ட் இங்கே அதை வந்து ரெப்ளிகேட் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான 6 அவருக்கு எதிராக அடிச்சாரு. சூரியவன்ஷி அவுட் ஆன டெலிவரி எடுத்து பார்த்தோம்னா வில் ஜாக்ஸ்க்கு எதிராக தான் அவுட் ஆனாரு. நம்ம ஜாஸ் பட்டர் வந்து ஸ்டம்பிங் பண்ணாரு. ஸ்டெப் டவுன் பண்ணி ஆட பார்த்தாரு. ஆனால் பேலன்ஸ் மிஸ் ஆகி பாலையும் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஈஸியான ஒரு ஸ்டம்பிங் ஃபார் ஜாஸ் பட்டர். ஐபிஎல் நான் சூரியவன்ஷியை ஃபாலோ பண்ண வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஸ்டெப் டவுன் பண்ணி கேர்லெஸ்ஸாக ப்ளே பண்ண மாட்டாரு. ஸோ லெட்ஸ் சி சூரியவன்ஷி அடுத்தடுத்த மேட்சஸ்லையும் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ சஞ்சு சாம்சனை சூரியவன்ஷிக்காக ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறதையுமே மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. சஞ்சு சாம்சனுக்குமே லாஸ்ட் ஃபியூ மேட்சஸாக வந்து சரியாக பட மாட்டேங்குது. அயர்லாந்து சீரீஸ்லையுமே பெருசாக எதுவும் பண்ணல. அண்ட் இந்த இங்கிலாந்துக்கு ஐஸ்டாக ப்ளே பண்ண முதல் T20 மேட்ச்மே வந்து ஒரு ரனுக்கு ஆட்டம் இழந்திருப்பாரு. T20 வேர்ல்ட் கப்பில் லாஸ்ட் 3 இன்னிங்ஸில் என்னதான் பட்டையை கிளப்பி இருந்தாலும் இப்போ இது எனக்கு என்னமோ ஃபேர் டிசிஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் நம்ம கரண்ட் இந்தியன் டீம் பேட்டிங் லைனப்பில் ஒன்லி ஷ்ரேயஸ் ஐயர் மட்டும் தான் ரைட் ஹேண்ட் பேட்டர். மற்ற எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா, சிவம் டுபே அண்ட் அக்ஷர் படேல் எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ மேபி ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக நம்ம இந்தியன் டீம் இனிமேல் ஸ்ட்ரகிள் ஆவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கு. இந்தியன் டீம் எப்படியோ மேனேஜ் பண்ணி 190 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து டீம் வந்து பேட்டிங் வந்தப்போ ஃபர்ஸ்ட் 2 விக்கெட்ஸ் என்னதான் ஏர்லியாக ஃபாலோ ஆகியிருந்தாலும் அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணாரு. அதுக்கப்புறம் இட் வாஸ் ஃபுல்லி ஜேக்கப் பெத்தல் ஷோஸ். அவர் வந்து ஒரு 76 ரன் ஸ்கோர் பண்ணாரு. ரவி பிஷ்ணோயோட 17th ஓவர் தான் காஸ்டடஸ். பிகாஸ் அந்த ஒரு ஓவரில் மட்டுமே 29 ரன் போச்சு. இங்கிலாந்து டீம் வந்து ஒரு ஓவர் ஸ்பாரில் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ரைட்டு, இப்போ டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் பக்கம் வந்தனா ரீசெண்டாக நம்ம டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் LAKRக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க. கலிஃபோர்னியாவில் நம்ம LAKRோட ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த கிரவுண்டை வந்து நம்ம LAKRே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்கமிங் MLC சீசன்ஸ்க்காகவும். அண்ட் 2028 ஒலிம்பிக்ஸுமே இந்த வென்யூவில் தான் நடக்க போகுது. TSK மேட் 2 சேஞ்சஸ். அக்யூரேஷனை ஒன்ஸ் அகைன் ட்ராப் பண்ணியிருக்காங்க. இந்த அக்யூரேஷனை ட்ராப் பண்ணுறதுல ஃப்ளெமிங்க்கு அப்படி என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னு தெரியல. இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. MLCயில் இப்போ லாஸ்ட் மேட்ச் எடுத்து பார்த்தோம்னா ஹேட்ரிக் எடுத்தார். ஒரு பிரில்லியண்டான 4 விக்கெட் ஆல் ஸ்பெல். அண்ட் நேற்றுக்கு அக்யூரேஷனை ட்ராப் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனே கிடையாது. ஏன்னா நேற்றுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வென்யூவில் நம்ம ப்ளே பண்ணுறோம். அவுட் ஆஃப் ஆல் த பாலர்ஸ் LAKRக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதே சுனில் நரேன் தான். கிளினிக்கலாக பவுல் பண்ணியிருக்காரு. 4 ஓவர்ஸில் 22 ரன்ஸ் அண்ட் 2 விக்கெட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்பெல் தான் வந்து அக்யூரேஷன் கிட்ட நேற்றுக்கு நம்ம பார்த்துருப்போம். இன்கேஸ் அவர் ப்ளே பண்ணியிருந்தாருன்னா. ஸோ அவருக்கு வந்து டியான் ஃபோரஸ்டரை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. டியான் ஃபோரஸ்டரை நாங்கள் வியான் முல்டருக்கு பதிலாக கொண்டு வர சொன்னோம். நாட் இன் பிளேஸ் ஆஃப் அகில் ஹுசேன். அப்போ இந்த கேமியோஸ் ப்ளே பண்ணி தப்பிச்சிடுறாரு. பட் அவரோட பவுலிங் ஸ்பெல் எடுத்து பாருங்களேன். ரோமன் பவுல் நேற்றுக்கு பொழந்து கட்டினார். அவரை அகில் ஹுசேன் வேறு எந்த டீமில் இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு ஸ்டார்டராக இருப்பார். பட் TSKல மட்டும் தான் அவரை ஷஃபில் பண்ணி ப்ளே பண்ண வைக்கிறாங்க. எப்பவுமே அந்த 30s ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணுற சாய் தேஜா முக்காமலா நேற்றுக்கு வந்து கியர்ஸை ஷிஃப்ட் பண்ணி 55 பால்ஸில் 80 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ரெண்டாவது சேஞ்ச் பற்றி பேசல பார்த்தீங்களா. ஸோ அந்த ரெண்டாவது சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிலிந்த் குமாருக்கு பதிலாக கால்வின் சாவேஜ் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலி கால்வின் சாவேஜ் அவரோட முதல் மேட்சை ப்ளே பண்ணியிருக்காரு. ப்ளே பண்ணாருன்னு சொல்றதோட ஒரு ஓரமாக இருந்தார். பிகாஸ் பேட்டிங்லேயும் வந்து வாய்ப்பு கிடைக்கல அண்ட் பவுலிங்குமே வந்து சான்ஸ் கொடுக்கல. கால்வின் சாவேஜ் நம்பர் 8 வரைக்கும் நீங்கள் பேட்டிங் சென்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போ என்ன ரோலுக்கு அவர் வந்து 11ல் செலக்ட் பண்ணியிருந்தீங்க? அவர் பவுலிங் போட மாட்டான்னு உங்களுக்கு மேட்ச்க்கு முன்னாடி தெரியாதா? பவுலிங் ரொட்டேஷன்ஸுமே வேர் வெரி ஆர்டினரி. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸில் வந்து ஜஸ்ட் 52 இருந்தாங்க LAKR. ரிமைனிங் 10 ஓவர்ஸில் 123 ரன்ஸ் வார் நீடட். கண்டிப்பாக LAKRக்கு டிஃபிகல்ட்டாக இருக்க போகுதுன்னு நினச்சேன். பட் ரோமன் பவுல் மேட் இட் லுக் ஈஸி. நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி காமிச்சாரு. ஸோ கம்ஃபர்டபுளாகவே இந்த எண்ட் காலின் முன்ரோ அண்ட் ரோமன் பவுல் சேர்ந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கிரிக் பஸ்ல ரீசனாக தான் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளெமிங் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் CSKயோட ஹெட் கோச்சா கண்டினியூ பண்ணுவார்னு. அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்கு. சரி, ஓகே கேஸ், இது வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.